மிஸ்டர் மேக்ஸ் நண்பர் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய இருப்பது செல்வம். இன்றைக்கி நம்ம டே 16 வினாடி வினா பார்க்க போகிறோம். சரிங்களா, மார்னிங் பார்த்தோம் இல்லையா, அந்த பாடத்தினுடைய வினாடி வினா பார்க்க போகிறோம். வாங்க முதல் கேள்வி பார்க்கலாம். தேநீரில் உள்ள அமிலம், சரிங்களா, தேநீரில் உள்ள அமிலம் டானிக் அமிலமா, லாக்டிக் அமிலமா, மாலிக் அமிலமா, அசிட்டிக் அமிலமா? தேநீரில் உள்ள அமிலம் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ டானிக் அமிலம். சரிங்களா, இதுதான் வந்து தேநீரில் இருக்கக்கூடிய அமிலம். லாக்டிக் அமிலம் இதில் இருக்கும், பாலில் இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்போம். மாலிக் அமிலமானது நமக்கு ஆப்பிள் இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்போம். அசிட்டிக் அமிலம் இதில் இருக்கும், வினிகரில் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா, அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். தக்காளியில் உள்ள அமிலம், தக்காளியில் உள்ள அமிலம் ஆக்சாலிக் அமிலமா, லாக்டிக் அமிலமா, டானிக் அமிலமா, அசிட்டிக் அமிலமா? தக்காளியில் எந்த அமிலம் இருக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆக்சாலிக் அமிலம். சரிங்களா, ஆக்சாலிக் அமிலம் தான் நமக்கு தக்காளியில் இருக்கக்கூடியது. சரிங்களா, லாக்டிக் அமிலம் என்ன சொன்னோம்? பாலில் சொன்னோம். டானிக் வந்து இப்போ தான் பார்த்தோம், என்னது? தேநீர். அதே மாதிரி அசிட்டிக் அமிலமானது வினிகரில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா, அடுத்தது மூணாவது கொஸ்டின் பாருங்கள். கரிம அமிலத்திற்கு எடுத்துக்காட்டு, கரிம அமிலத்திற்கு எடுத்துக்காட்டு. ஹைட்ரோக்ளோரிக் அமிலமா, அசிட்டிக் அமிலமா, நைட்ரிக் அமிலமா, சல்ஃபூரிக் அமிலமா? கரிம அமிலத்திற்கு எடுத்துக்காட்டு என்னது? ஹைட்ரோக்ளோரிக் அமிலமா HClனு போடுவோம். கரிம அமிலம் என்ன சொன்னோம் நம்ம? அதில் கார்பன் இருக்கணும்னு சொல்லியிருப்போம். சரிங்களா, இதில் கார்பன் கிடையாது. அடுத்து அசிட்டிக் அமிலம்னா CH3COOH. சரிங்களா, இதில் வந்து என்னது? நமக்கு கார்பனானது இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? அசிட்டிக் அமிலம் தான் நமக்கு இருக்க போகுது. சரிங்களா, அடுத்து நைட்ரிக் அமிலம்னா என்ன பார்த்தோம்? HNO3ன்னு சொல்லியிருப்போம். அடுத்து சல்ஃபரிக் அமிலம்னா H2SO4. சரிங்களா, இதில் எதுலேயுமே நமக்கு என்னது? கார்பனானது கிடையாது. ஸோ இது கார்பன் இருக்கக்கூடிய ஒரே இது வந்து பார்த்தோன்னா அசிட்டிக் அமிலம் மட்டும்தான். சரிங்களா, ஸோ அப்போ அசிட்டிக் அமிலம் தான் நமக்கு என்னது? கரிம அமிலங்கள். சரிங்களா, ஸோ இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் கரிம அமிலத்தை. கார்பன் இருந்தால் அது வந்து கரிம அமிலம். ஸோ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி அசிட்டிக் அமிலம். சரிங்களா, அடுத்த நாளாக கொஸ்டின் பாருங்கள். கழிவறைகளை தூய்மைப்படுத்தும் அமிலம், கழிவறைகளை தூய்மைப்படுத்தும் அமிலம் HClஆ, CH3COOHஆ, H2SO4ஆ, HNO3ஆ? அதாவது ஹைட்ரோக்ளோரிக் அமிலமா, அசிட்டிக் அமிலமா, சல்ஃபரிக் அமிலமா, நைட்ரிக் அமிலமா? கழிவறையில் எந்த அமிலத்தை பயன்படுத்துவோம் நம்ம? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். சரிங்களா, HCl தான் நம்ம என்னது? டாய்லெட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள். ரொட்டி சோடாவின் பகுதி பொருள், ரொட்டி சோடாவின் பகுதி பொருள் சல்ஃபூரிக் அமிலமா, டார்டாரிக் அமிலமா, அசிட்டிக் அமிலமா, நைட்ரிக் அமிலமா? ரொட்டி சோடாவினுடைய பகுதி பொருள் இது எதுவும் சேர்ந்தால் ரொட்டி சோடான்னு சொல்லுவோம்? சோடியம் பைகார்பனேட் மற்றும் டார்டாரிக் அமிலம். சரிங்களா, ஆப்ஷன் பி டார்டாரிக் அமிலம். இது ரெண்டும் சேர்ந்தால் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரொட்டி சோடான்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ மறந்துடக்கூடாது. சோடியம் பைகார்பனேட் மற்றும் டார்டாரிக் அமிலம் இது ரெண்டும் சேர்ந்தது தான் நமக்கு ரொட்டி சோடா அல்லது சமையல் சோடான்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்த ஆறாவது கொஸ்டின் பாருங்கள். துணிகளில் உள்ள எண்ணெய் கரைகளை நீக்க பயன்படும் காரம், துணிகளில் உள்ள எண்ணெய் கரைகளை நீக்க பயன்படும் காரம் அம்மோனியம் ஹைட்ராக்சைடா, கால்சியம் ஹைட்ராக்சைடா, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடா, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடா? துணிகளில் உள்ள எண்ணெய் கரைகளை நீக்க பயன்படும் காரம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. சரிங்களா, அம்மோனியம் ஹைட்ராக்சைடு என்னது? நமக்கு துணிகளில் உள்ள எண்ணெய் கரைகளை நீக்க பயன்படக்கூடிய காரம். கால்சியம் ஹைட்ராக்சைடு நேற்று என்ன சொன்னோம் நம்ம? இது வந்து பார்த்தோம்னா வீட்டிற்கு வெள்ளை அடிக்க பயன்படக்கூடிய சுண்ணாம்புன்னு சொல்லி பார்த்துருப்போம். அடுத்தது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு குளிர் சோப்பு தயாரிக்க பயன்படுதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு என்னது? பயிர் கோளாறுகளுக்கு பயன்படுதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா, அடுத்தது ஏழாவது கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனவற்றுள் கிருமிநாசினியாக பயன்படுவது, பின்வருவனவற்றுள் கிருமிநாசினியாக பயன்படுவது சோடியம் குளோரைடா, சோடியம் கார்பனேட்டா, கால்சியம் ஆக்சிக்ளோரைடா, சோடியம் ஹைட்ராக்சைடா? பின்வருவனவற்றுள் கிருமிநாசினியாக பயன்படுவது ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. சரிங்களா, அதுதான் நமக்கு கிருமிநாசினியாக பயன்படும். அது மட்டும் இல்லாமல் என்னது? லினின் துளிகளை வெளுக்க பயன்படுதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா, சோடியம் குளோரைடுங்கிறது என்னது? ஒரு உப்பு, நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பு. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தோன்னா சோடியம் கார்பனேட் அப்படிங்கிறது நம்ம என்னதுக்கு பார்த்தோம்? கடின நீரை மென்னீராக்கவும் சோப்பு தயாரிக்கலாம் வந்து பார்த்தோன்னா நம்ம என்னது? சோடியம் கார்பனேட்டை
பயன்படுத்துகிறோம்னு சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ அப்போ கிருமிநாசினியாக பயன்படக்கூடியதும் அல்லது லினின் துளிகளை விற்க பயன்படக்கூடியதும் நமக்கு என்னது? கால்சியம் ஆக்சி குளோரைடு. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், காரக்கரைசலின் pH அளவீடு டேஸை விட அதிகம். காரக்கரைசலின் pH அளவீடு டேஸை விட அதிகம். 6 7 8 9. ஆன்சர் என்ன? எதை விட அதிகமாக இருக்கணும் காரக்கரைசல்னா? ஆன்சர் ஆப்ஷன் பி 7 விட அதிகமாக இருக்கணும். சரிங்களா? ஸோ வந்து பார்த்தோன்னா 7 விட அதிகமாக இருந்தால் காரம், 7 விட கம்மியாக இருந்தால் அமிலம், அல்லது 7க்கு ஈக்குவலாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? நடுநிலை கரைசல்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது 9வது கொஸ்டின் பாருங்கள், ஒற்றை அமிலத்துவ காரத்திற்கு எடுத்துக்காட்டு. ஒற்றை அமிலத்துவ காரத்திற்கு எடுத்துக்காட்டு. சோடியம் ஹைட்ராக்சைடா, கால்சியம் ஹைட்ராக்சைடா, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடா அல்லது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடா? ஒற்றை அமிலத்துவ காரத்திற்கு எடுத்துக்காட்டு. ஒற்றை அமிலத்துவ காரம்னா என்ன இருக்கும்? அதில் ஒரே ஒரு ஆல்கஹால் தொகுதி மட்டும் இருக்கும்னு சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ அப்போ ஒரே ஒரு ஆல்கஹால் தொகுதி இதில் இருக்கும், சோடியம் ஹைட்ராக்சைடில் தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடில் ட்வைஸ் இருக்கும், மெக்னீசியம் ஹைட்ராக்சைட்லேயும் என்னது ஹைட்ராக்சைடு இருக்கும், பொட்டாசியம் ஹைட்ராக்சைட்லேயும் 2 ஹைட்ராக்சைடு இருக்கும். சரிங்களா? அதாவது OH2 ட்வைஸ்ன்னு இருக்கும். சரிங்களா? எல்லாத்துலேயுமே வந்து OH வந்து பார்த்தோன்னா ட்வைஸில் இருக்கும். சரிங்களா? கால்சியம்னா CN இருக்க போகுது, மெக்னீசியம்னா MGன்னு இருக்கும், இதுவே பொட்டாசியம்னா என்னது நமக்கு KOHன்னு இருக்கும். சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எழுதிட்டாங்களா? சரிங்க, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடில் என்னது ஒரு ஹைட்ராக்சைடு தான் இருக்கும். ஸோ இப்போ 2 ஆப்ஷனுமே இது கரெக்டு. சரிங்களா? ஸோ இது 2 மட்டும்தான் தப்பு, இது 2மே கரெக்டு தான். சரிங்களா? ஆப்ஷன் வந்து மாற்றி வைப்பாங்களா இருக்குது. சரிங்களா? ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு என்னது எப்படி கொடுத்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது ஒற்றை அமிலத்துவ காரம்னா நம்ம என்ன சொன்னோம்? ஒரு ஹைட்ராக்சைடு அயனி தான் இருக்குன்னு சொல்லியிருப்போம். ஸோ வந்து சோடியம் ஹைட்ராக்சைட்லேயும் ஒரு ஹைட்ராக்சைடு அயனி தான் இருக்கும். சரிங்களா? என்னது NaOHன்னு சொல்லி நம்ம எழுதுவோம். சரிங்களா? NaOHங்கிறது என்னது ஒற்றை காரத்துவ அமிலத்திற்கு எடுத்துக்காட்டு. அதே மாதிரி பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுனா KOH, இதுவும் என்னது ஒற்றை காரத்துவ அமிலத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். சரிங்களா? ஸோ இதில் 2 ஆன்சர் கரெக்டாக இருக்குது, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு போட்டாலும் என்னது அதுவும் நம்மளுடைய ஆன்சர் தான். அடுத்த 10வது கொஸ்டின் பை சோடியம் ஹைட்ராக்சைடா, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடா, கால்சியம் ஹைட்ராக்சைடா, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடா? எரிகாரங்களான்னு பார்த்தோம். இது வந்து பார்த்தோன்னா என்னது கிட்டத்தட்ட ஒரே ஆல்கஹால் தொகுதி தான் இருக்கும். ஸோ என்னது சேம் அதே ஆன்சர் தான். ஆன்சர் அப்போது ஆப்ஷன் ஏ மற்றும் பி. சரிங்களா? ரெண்டுலேயுமே வந்து ஆப்ஷன் அப்படியே காப்பி அடிச்சிருப்பாங்க போல். சரி விடுங்க. சரிங்களா? ஆன்சர் என்னது எரிகாரங்கள்னால சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு 2மே கரெக்டு தான். சரிங்களா? ஸோ வந்து பார்த்தோம்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு என்னது இது வந்து பார்த்தோம்னா எரிகாரங்கள் ஆகாது. ஏன்னா இதில் இருந்து ஆல்கஹால் குரூப் 2 இருக்கும். சரிங்களா? ஸோ 9க்கு 10 2 கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா தெளிவாக பார்த்துக்கோங்க, ஆப்ஷன்ஸ் தப்பாக இருக்குது. சரிங்களா? ஸோ ஒரு ஆல்கஹால் தொகுதி இருந்தால் அது எல்லாமே என்னதான் நமக்கு எரிகாரங்கள்னு சொல்லலாம், அல்லது வேறு என்ன சொல்லலாம் நம்ம அதை ஒற்றை அமிலத்துவ காரம்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம பார்த்தோம். சரி, அவ்வளோதாங்க இன்றைக்கான வினாடி வினா முடிஞ்சிருச்சு. மீண்டும் நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி.